அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய போர் ஈரானை நிலைகுலைய செய்ததோ இல்லையோ அரபுலக நாடுகளை மிகப்பெரிய அளவில் நிலைகுலைய செய்துள்ளது. தொடர்ச்சியாக அரபுலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் அமெரிக்கா இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் கூட இதற்கு தெளிவான காரணத்தை கூறுகின்றன. குறிப்பாக ஈரான் மீது இவர்கள் நடத்திய போர் இவர்களையே தற்போது மிகப்பெரிய அளவில் தாக்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய இராணுவம் இன்று அதிகாரபூர்வமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை எதிரிக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் இடையிலான கள்ள உறவு அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது. இவ்வளவு தூரம் அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுடன் நெருக்கமாக செயற்பட்டார்கள் என்ற விடயம் தற்போது உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சற்று முன் வெளியான உலகின் பிந்திய செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். 60 ஆண்டுகளாக கோலோச்சி வந்த ஒபெக் கூட்டமைப்பு, அதாவது எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து நாடுகளும் ஏறக்குறைய இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பில் மிக முக்கியமாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான் போன்ற அனைத்து எண்ணெய் நாடுகளும் அங்கம் வகிக்கும் சூழ்நிலையில் எவ்வளவு எண்ணெய் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்வது, எண்ணெயினுடைய கச்சா எண்ணெயின் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்வது, கச்சா எண்ணெயின் விலை குறைவடையாமல் எவ்வாறு அந்த மட்டத்தை பேணுவது, கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, கச்சா எண்ணெய் சந்தையினுடைய நிலைமாறுத்தன்மை என்பவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்பவற்றையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய அல்லது அனைத்தையும் முகாமத்துவம் செய்யக்கூடிய இந்த ஒபெக் கூட்டமைப்பில் திடீர் பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை அனைத்து நாடுகளும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இந்த ஒபெக் கூட்டமைப்பாக பல்வேறுபட்ட முடிவுகளை தொடர்ச்சியாக எடுத்து எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கு பொருளாதார சிக்கல்களை போக்கி வந்தார்கள். அதேபோல் இந்த கச்சா எண்ணெயின் விலை ஒரு மட்டத்திற்கு கீழே செல்லாதவாறும் பார்த்து கொண்டார்கள். ஆனால் தற்பொழுது இந்த ஒபெக் நாடுகளின் உடைய கூட்டம் நேற்று நடைபெற்ற சூழ்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் அமைப்பிலிருந்து தான் வெளியேறப் போவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். ஏனெனில் இந்த ஒபெக் கூட்டமைப்பில் மிக முக்கியமான பங்காளிகள் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். அவர்களுக்கு இடையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த எண்ணெய் உற்பத்தியில் 2 நாடுகளுமே இணக்கமாக செயற்பட்டு வந்தார்கள். ஆனால் தற்பொழுது சவுதி அரேபியாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிலிருந்து வெளியேறுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருக்கின்றது. எனவே கச்சா எண்ணெய் உற்பத்தியை அவர்கள் ஏனெனில் ஒபெக் அமைப்பு தான் தினமும் இத்தனை பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கட்டுப்படுத்தி வருகின்றார்கள். எனவே அதிலிருந்து அமீரகம் விலகிவிட்டால் எத்தனை பீப்பாய்களும் அவர்கள் உற்பத்தி செய்வதை யாரும் தடுக்க முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது எண்ணெய் உற்பத்தியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் அமீரகத்துக்கு திருப்திகரமாக இல்லை என்றும் ஒரு நாளைக்கு 34 லட்சம் பேரல்கள் ஏற்றுமதி செய்வதை விட 50 முதல் 60 லட்சம் பேரல்கள் வரை ஏற்றுமதி செய்ய அவர்கள் விரும்புவதே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த அமைப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் மறைமுக போட்டிகள் நிலவிய போதிலும் அந்த போட்டி தற்போது வெளிப்படையாக நேரடி போட்டியாக மாறியிருக்கின்றது. இதன் ஒரு அம்சமாகவே ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் அமைப்பிலிருந்து விலகிவிட்டார்கள். இன்னொரு விடயத்தையும் வேறு மாதிரி கூறுகின்றார்கள். அமெரிக்கா ஆரம்பித்த இந்த ஈரான் மீதான போர் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டன. இதனால் இந்த நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய அளவிலான உல்லாச பயணத்துறை, சுற்றுலாத்துறை மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. என உலகில் பாதுகாப்பான நாடு என்று சொல்லி மார்தட்டி கொண்ட அமீரகத்தை ஈரானிய ட்ரோன்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் சர்வ சாதாரணமாக தாக்கி அங்கிருக்கும் இலக்குகளை பற்றி எறிய செய்தன. எனவே பாதுகாப்பான நாடு என்ற பிம்பம் உடைக்கப்பட்ட பின்னர் பல முதலீட்டாளர்கள் எமிரேட்ஸை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். சுற்றுலா பயணிகள் தற்போது வருவதற்கு அஞ்சுகின்றார்கள். சுற்றுலாத்துறை, ஏனைய உற்பத்தி துறைகளும் பாதிக்கப்பட அதனுடைய அலுமினியம் தொழில், ஈரானால் அலுமினியம் ஃபேக்டரி தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் எண்ணெய் வர்த்தகத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு எமிரேட்ஸ் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகவும் எண்ணெய் அதிக அளவில் உற்பத்தி செய்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையாகவும் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எது எப்படியாக இருக்கினும் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் ஈரானை நிலைகுலைய செய்ததோ இல்லையோ அரபுலக நாடுகளை நிலைகுலைய செய்துவிட்டது. அரபுக்களுடைய கூட்டமைப்புக்குள் பிளவு ஏற்பட்டுவிட்டது. ஒபெக் நாடுகளுக்குள் பிளவு ஏற்பட்டுவிட்டது. எனவே அமெரிக்காவின் கூட்டாளிகளாக இருந்து அமெரிக்காவுக்கு
அடிமைகளாக இருப்பதில் ஒற்றுமையாக இருந்தவர்கள் தற்போது தங்களுக்குள் அடிபட்டு பிரிய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது. எனவே இந்த அமீரகத்தினுடைய முடிவு கச்சா எண்ணெய் உற்பத்தியிலும் எண்ணெய் சந்தையிலும் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை அடுத்து வரும் வாரங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் இடையிலான உறவு குறித்து ஏற்கனவே பல காணொளிகளில் நாங்கள் இந்த காசாவில் யுத்தம் நடைபெறும் போதே பேசியிருக்கின்றோம். காசாவில் பலஸ்தீன் மக்கள் கொடூரமாக இஸ்ரேல் படைகளால் கொன்று குவிக்கப்பட்ட போதும் கூட அமீரகத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வந்தன. காசா மக்கள் மீது பலஸ்தீன் மக்கள் மீது போடப்பட்ட குண்டுகளில் பல அமீரகத்தில் இருந்து விமானங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டவை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பேசியிருந்தோம். பல நண்பர்கள் அது குறித்து சந்தேகம் வெளியிட்டு கூட அப்போது கருத்து பகிர்வுகளில் நம்முடன் மோதியிருந்தார்கள். ஏனெனில் இந்த அரபு நாடுகளிலேயே இஸ்ரேலுடன் அவ்வளவு ஒரு நெருக்கமான நட்பை கொண்ட நாடு ஐக்கிய அரபு அமீரகம். பலஸ்தீன் மக்களை அவர்கள் கொண்டு குவித்தால் என்ன, காசாவை தரைமட்டமாக்கினால் என்ன, இஸ்ரேலுடனான உறவுகளை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று இஸ்ரேல் அமெரிக்க அடிமையாக நிற்பதில் முதலிடத்தை அமீரகம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு குறிப்பாக ஈரான் தாக்குதல் உச்சமடைந்த சூழ்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் மீது பறந்து சென்ற இஸ்ரேலிய விமானங்கள் இஸ்ரேலினுடைய அயன்டோம் பேட்டரியையும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர்களையும் அனுப்பி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தன்னுடைய அயன்டோமை நிறுவி தற்போது அமீரகத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அமீரக அதிபர் முகமது பின் ஷைத்துடன் நேரடியாக நெதன்யாகு தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இந்த அயன்டோம்கள் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் உலகில் முதல் தடவையாக இஸ்ரேல் இன்னொரு நாட்டில் அயன்டோமை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதும் இது முதல் முறை என கூறப்படுகின்றது. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வெளியே அயன்டோம் பயன்படுத்தப்பட்ட முதல் நாடாக அமீரகம் மாறியிருக்கின்றது. பாருங்கள், எந்த நாட்டிற்கும் கொடுக்க முடியாத தன்னுடைய பிரமாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அயன்டோமை, பிரமாஸ்திரத்தை ஈரான் சுக்குநூறு வெறும் டோமாக்கி விட்டார்கள், அது வேறு விடயம். இருந்தாலும் இதுவரை இஸ்ரேலினால் மிகப்பெரிய தங்களுடைய பாதுகாப்பு கவசம் என்று அந்த ரகசியங்கள் வெளியில் சென்றுவிடக்கூடாது என்றெல்லாம் பல ஆண்டுகளாக சொல்லி வந்த இஸ்ரேல் முதல் தடவையாக அமீரகத்திற்காக தங்களுடைய அயன்டோம்களை வழங்கி இருக்கின்றார்கள். இஸ்ரேலில் இருந்து சென்ற விமானங்களும் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அமீரகத்தில் அந்த அயன்டோம்களை நிறுத்தி அமீரகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி பல கேள்விகளுக்கு விடையை கொடுத்திருக்கின்றது. இந்த போர் ஆரம்பித்த நாளிலேயே அனைத்து நாடுகள் மீதான தாக்குதலில் சவுதி அரேபியா, கத்தார், நாடுகளில் நடத்தப்பட்ட தாக்குதலை விட அதிக அளவான தாக்குதலை ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தியிருந்தார்கள். பலருக்கு ஒரு யோசனை இருந்திருக்கும், ஈரானுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் மீது எதற்கு இவ்வளவு கோபம், ஐக்கிய அரபு அமீரகத்தை மீண்டும் மீண்டும் ட்ரோன்கள் மூலம் குறிவைக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஒரு ஏஜெண்டை போலவே செயற்படுகின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காசா போராக இருக்கலாம், பலஸ்தீன் போராக இருக்கலாம், என்ன அட்டூழியங்களை இஸ்ரேல் அமெரிக்கா செய்தாலும் கூட இந்த ஐக்கிய அரபு அமீரகம் என்பது இஸ்ரேல் அமெரிக்காவின் ஒரு நெருக்கமான தளமாக கூட்டாளியாக செயற்பட்டு வந்த நிலையில்தான் இஸ்ரேலினுடைய அயன்டோம்கள் மூலம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை தற்போது இஸ்ரேலிய ஊடகங்களும் அமீரக ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரான் எதற்காக அமீரகத்தை இந்த தாக்கினார்கள் என்பதும் தெளிவாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரப்பூர்வ செய்தி பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் ஏவுகணைகளை பயன்படுத்தினார்கள், ட்ரோன்களை பயன்படுத்தினார்கள், பாலிஸ்டிக், கெப்பசோனிக் தாக்குதல் படகுகள், கப்பல்கள் முதல் அனைத்தையும் பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனால் ஈரானிடம் ஒரு போர் விமானம் கூட இல்லையா? ஈரானின் போர் விமானங்களுக்கு என்ன ஆனது? ஈரானின் விமானப்படை என்பது ஈரானிடம் கிடையாதா என்று பல கேள்விகள் எழுந்த சூழ்நிலையில் தற்போது ஈரான் பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானின் பழமை வாய்ந்த F-5 போர் விமானங்களை ஈரானின் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமானியா என்பவர் எடுத்து சென்று ஈராக்கில் எர்பில் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதும் குவைத், கத்தார், பஹ்ரைன் நாடுகள் மீதும் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்திவிட்டு மீண்டும் தளத்துக்கு திரும்பி இருக்கின்றார் என்ற செய்தியை அதிகாரபூர்வமாக ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய பல அடுக்கு வான் பாதுகாப்புகளை உடைத்து கொண்டு இலக்குகள் மீது துல்லிய தாக்குதலை ஈரான் போர் விமானங்கள் நடத்தி இருக்கின்றன. ஈரானுடைய F-5 விமானங்கள் தாக்குதல் நடத்திய பின்னர் லாவகமாக அங்கிருந்து தப்பி வந்து தங்களுடைய நிலக்கில் விமான தளங்களுக்குள்
வந்துவிட்டன என்ற செய்தியையும் ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது பலருக்கு புருவங்களை உயர்த்த வைத்திருக்கின்றது. ஏனெனில் மிக பழமையான தொழில்நுட்பம் கொண்ட அந்த விமானங்களை இவ்வளவு துல்லியமாக அமெரிக்க ஈராக்கில் இருக்கக்கூடிய தளங்களையும் குவைத் கத்தார் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்திய பின்னர் அவர்கள் மீண்டும் கொண்டு வந்து நிலக்கீழ் சுரங்கங்களில் நிறுத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் பல துருப்புச்சீட்டுக்கள் தங்களிடம் இருக்கின்றன, தேவைப்பட்டால் அதை வெளியே எடுப்போம் என்ற செய்தியையும் ஐஆர்ஜிசி மீண்டும் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து இந்த கார்மூஸ் நீரிணை விவகாரம் தொடர்ச்சியாக இழுபறியாகவே நீடித்து வருகின்றது. கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வடைந்திருக்கின்றது. ஒருபுறம் அமெரிக்கா ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நிறுத்தினால் மட்டுமே கார்மூஸை தாங்கள் திறக்கலாம் என்பதை ஈரான் கூறியிருக்கின்றார்கள். அவர் திறந்தாலும் கூட ஒரு சுங்க கட்டணம், ஈரான் அதில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு சுங்க கட்டணம் வசூல் செய்வோம் என்ற விடயத்தில் விடாப்பிடியாகவே இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த கார்மூஸ் பிரச்சனை சென்றால் ஐரோப்பிய இந்திய நாடுகளினுடைய விமான சேவைகள் கூட முற்றாக ஸ்தம்பிக்கும் அளவுக்கு நிலைமை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்தியாவினுடைய கிண்டு பத்திரிகை நேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் விமான போக்குவரத்து சந்தையில் 95% பங்கை கொண்டுள்ள ஏர் இந்தியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் போன்ற நிறுவனங்கள் விமானத்துறை செயற்பாடுகளை நிறுத்தும் அளவுக்கு நெருக்கடியான நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். கர்முஸ் நீரிணை கிட்டத்தட்ட மூடப்பட்டிருப்பதால் எண்ணெய் விலைகள் அதிகளவில் உயர்ந்தமையே இதற்கு காரணம் என்றும், உலகின் 5வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையான இந்த விமான போக்குவரத்து துறை முற்றாக முடக்கப்பட்டால் இந்தியாவில் மட்டும் லட்சக்கணக்கானவர்கள் வேலை வாய்ப்பை இழப்பார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளிலும் இதே நிலைதான். விமானத்துக்கு தேவையான ஜெட் எரிபொருள், என்ஜின் எரிபொருள் மிக குறைந்த அளவிலேயே கையிருப்பு இருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் அவை காலியாகிவிட்டால் இந்த விலைக்கு எரிபொருட்களை வாங்கி விமானங்களை இயக்குவது பல நிறுவனங்களுக்கு கடினமாக இருக்கலாம். அவ்வாறு விமானங்கள் இயக்கப்பட்டாலும் அதனுடைய விலை பன்மடங்கு உயர்வடைவதால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிக்கல் ஏற்படும், அல்லது போக்குவரத்து செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். அப்படியானால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அமெரிக்காவின் களத்தை தற்போது நெருக்கி நிலைக்கு வந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் அமெரிக்கா தான் காரணம் என ஏற்கனவே ரஷ்யா, சீனா கூறியிருக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பாவும் இதை பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில் கார்மூஸில் தங்களுடைய முற்றுகையில் இருந்து பின்வாங்கி, ஈரானிய துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கி கார்மூஸை மீண்டும் திறக்க வைப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்வதா என்பது குறித்து நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் மிக முக்கியமான சந்திப்பை ட்ரம்ப் நடத்தியிருக்கின்றார். ட்ரம்ப், மார்க்கோ ரூபியோ, கெக்சாத் போன்றவர்கள் வெள்ளை மாளிகையில் மிக முக்கியமான சந்திப்பை நடத்தியதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசகர்களை சந்தித்து தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தியிருப்பதாக கரோலின் லெவிட் தெரிவித்திருக்கின்றார். இதில் என்ன முடிவுகள் எட்டப்பட்டது என்பதை அவர் தெரிவிக்காவிட்டாலும் கூட அமெரிக்கா தன்னுடைய முற்றுகையை நீக்கிக் கொண்டு கார்மூஸை மீண்டும் திறப்பதற்கு ஈரானை கோரிக்கை விடுக்கலாம் என்ற செய்தி அமெரிக்கா கார்மூஸ் விவகாரத்தில் பின்வாங்கப் போகின்றார்கள் என்பதை தற்போதே கட்டியம் கூறியிருக்கின்றன. அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய கூற்றுக்களுக்கு மாறாக ஈரான் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள், சரிவை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற கூற்றுக்களில் எந்த அறிகுறியும் உண்மையானதாக தெரியவில்லை. ஈரானில் இருக்கும் நிலைமைகளை பார்க்கும் பொழுது ஈரான் வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு சிறிய அறிகுறி கூட அங்கு இல்லை என அமெரிக்காவினுடைய CBS ஊடகம் இந்த செய்தி வெளியிட்டிருப்பதுடன் ட்ரம்பும் ட்ரம்பினுடைய அமைச்சர்களும் மக்களுக்கு உண்மையான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று அந்த ஊடகம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் ஊடகம் அல்ல, ஈரான் ஊடகங்களில் அமெரிக்க ஊடகம் என்றே தயவு செய்து உண்மையை பேசப்பா ட்ரம்புக்கு சொல்கின்றார்கள். ட்ரம்ப் எப்போது உண்மையை பேசியிருக்கின்றார்கள்? வாயை திறந்தாலே பொய், உலக மகா பொய்யராக மாறி இருக்கும் ட்ரம்பிடம் அமெரிக்க ஊடகம் கேட்கின்றது, உண்மையை பேசுங்கள். 2 மாதமாக ஈரான் வீழ்ந்து விட்டது, சரிந்து விட்டது, நொறுங்கி விட்டது என்றே பேசிக்கொண்டிருந்தால் இது சரியானதல்ல. ஈரான் வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஸ்டார்லிங்க் கருவிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 8 பேரை ஈரானின் குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்திருக்கின்றார்கள். டெஹ்ரானின் புறநகர் பகுதியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், இவர்களுடைய சந்தேகத்தக்கடமான நடவடிக்கைகளை முன்வைத்து ஈரான் குடிமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களுடன் பல ஸ்டார்லிங்க் கருவிகளை தாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் தற்போது ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் இதுவரை இல்லாத ஒரு பனிப்புயல் மிகப்பெரிய அளவில் வீசி பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.
1880 ஆண்டுக்கு பின்னர், அதாவது 146 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு ஒரு பனிப்புயல், சக்தி வாய்ந்த புயலை மாஸ்கோ நகரம் எதிர்கொண்டிருப்பதால் பல இடங்கள் முற்றாக முடக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய செய்திகள் தெரிவிக்கின்றன. வினாடிக்கு 23 மீட்டர், சுமார் 82 கிலோமீட்டர் பேர் அவர் என்று சொல்லக்கூடிய அதிவேகத்தில் பனிக்காற்று வீசுகின்றது. இதனால் நகரின் பல பகுதிகளில் மரங்கள், மின்கம்பங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கின்றன. மின்கம்பங்கள் முறிந்து விழுந்திருப்பதால் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள், வர்த்தக நிலையங்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் மக்களுடைய போக்குவரத்து முடங்கி இருக்கின்றது. பல இடங்களில் பாடசாலைகள், கல்லூரிகள், பணியிடங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகளையும் மீட்பு பணிகளையும் ஆரம்பிக்குமாறு ரஷ்ய அரசு கோரிக்கை விடுத்தாலும் தொடர்ச்சியாக வீசும் பனிப்புயலின் காரணமாக மீட்பு நடவடிக்கைகளில் கூட தாமதம் ஏற்பட்டிருப்பதாக ரஷ்ய செய்திகள் தெரிவிக்கின்றன. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.